يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்னும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் தாபியீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இன்னும் உங்கள் மீது என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மன்சூரை விடுதலை செய். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹமது பின் யஸீத் முஹல்லபி ரஹமத்துல்லாஹி அவங்க அறிவிக்கின்றாங்க, அப்பாசியா கலீஃபாக்களில் ஒருவரான முஅத்தமித் ரஹமத்துல்லா அவர்களிடம் ஒரு இரவு நாங்கள் இருந்தோம். கலீஃபா தன் படுக்கையில் தலையணையிலிருந்து தலையை தூக்கி கொண்டு நீங்கள் யாரும் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று சொல்லி அரை மணி நேரம் தூங்கி எழுந்தார். கலீஃபா தூங்கி எழுந்ததும் சிறையில் உள்ள மன்சூரை அழைத்து வாருங்க என்று கூறினார். அவ்வாறே அழைத்து வரப்பட்டது. கலீஃபா கேட்குறாங்க, எவ்வளோ காலமாக நீ சிறையில் இருக்கிறாய் என்று கேட்குறாங்க. அதற்கு அந்த சிறைவாசி, நான் 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. பிறகு கலீஃபா, உனது உண்மையான பிரச்சனை தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த சிறைவாசி, நான் மௌசூல் நகரை சேர்ந்தவன், எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது, அதை வைத்து நான் வேலைகள் செய்து என் குடும்பத்தை காப்பாற்றி வந்தேன். இந்த நிலையில் மௌசூல் நகரில் வேலைகள் குறைந்து வருவாய் குறைந்து விட்டது. அதனால் ஈராக்கில் உள்ள சாம்ரா நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு எண்ணி புறப்பட்டேன். அங்கே வேலைகள் அதிகமாக இருக்கும் என்று எண்ணி என் ஒட்டகத்துடன் அங்கே வந்தேன். இந்த நிலையில் நான் நகரத்தை நெருங்கி வந்த பொழுது சில இராணுவ வீரர்கள் வழிப்பறி செய்யும் திருடர்களை பிடித்தார்கள். அவர்கள் 10 பேர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ஒரு இராணுவ அதிகாரியிடம் பணம் கொடுத்து தன்னை விடுவிக்க சொல்லி சொன்னால் அவரும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தப்பிக்க விட்டு விட்டார். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்த பொழுது என்னை அவர்கள் பிடித்து 10வது ஆளாக சேர்த்து கொண்டார்கள். இன்னும் என் ஒட்டகத்தை பறித்து கொண்டார்கள். அல்லாவிற்காக என்னை விட்டு விடுங்கள் என்று நான் கெஞ்சினேன். என் சூழ்நிலை எடுத்து சொன்னேன். ஆனால் அவர்கள் எதையும் கேட்பதாக இல்லை. என்னை சிறையில் பிடித்து விட்டார்கள். பிறகு நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். என்னோடு வந்த சிலர் இறந்து விட்டார், பலர் விடுவிக்கப்பட்டு விட்டார். ஆனால் நான் மட்டும் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறேன் என்று அந்த சிறைவாசி சொன்னார். இதை கேட்ட கலீஃபா அவர்கள் 500 தீனார்களை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவ்வாறு கொண்டு வரப்பட்டது. இதை மன்சூருக்கு கொடுங்கள், மேலும் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு 30 தீனார்களை வழங்குங்கள், நமது அரசின் ஒட்டகம் சார்ந்த பணிகளை அவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று கலீஃபா கூறினார். பிறகு கலீஃபா எங்களிடம் திரும்பி, இப்பொழுது நான் உறங்கிய உறக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். அப்பொழுது அவர்கள், அஹமதே, உன்னுடைய சிறைசாலைக்கு செல், அங்கு மன்சூர் என்பவரை உடனே விடுதலை செய், அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக இருக்கிறார், அவருக்கு நன்மை செய் என்று கூறினார்கள். அதனால் நீங்கள் பார்த்தபடி அவருக்கு நான் நன்மைகளை செய்து விட்டேன் என்று கலீஃபா கூறினார். பின்னர் கலீஃபா உறங்கிவிட்டார். நாங்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டோம் என்று அல் முஹல்லபி ரஹமத்துல்லா அவங்க கூறினாங்க. வல்ல ரஹ்மான் இந்த ரமதான் முடிவதற்குள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.